விவகாரத்தால் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் பொதுநல மனு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் காவிரி விவகாரத்தில் இரு மாநிலங்களும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். வணக்கம் அரவிந்த். இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு குறித்தும் அது தொடர்பாக நீதிபதிகள் தெரிவித்த உத்தரவு பற்றியும் சொல்லுங்க. கடந்த செப்டம்பர் 12 உச்சநீதிமன்றமானது காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 12,000 கன அடியை செப்டம்பர் 20 வரை திறந்துவிட வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து கர்நாடகத்தில் பல்வேறு கலவரங்கள் ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் தன்னுடைய மனுவில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கர்நாடகம் மற்றும் தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு வன்முறைகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், இதனால் குறிப்பாக கர்நாடகத்தில் 2 பேர் தற்போது வரை இறந்துள்ளதாகவும், அதே போல பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொது சொத்துக்களும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு சுமூக தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போல இந்த வன்முறையை தூண்டும் கட்சிகளின் அங்கீகாரத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் யூ லலித் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுதான் ரூல் ஆஃப் லா எனப்படும் சட்டத்தின்படி ஆட்சி. எனவே 2 மாநிலங்களுமே சட்டத்தின் படி ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அதனை அமல்படுத்துவதற்கு முழு முயற்சியும் எடுக்க வேண்டும். அதே போல 2 மாநிலங்களுமே ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். 2 மாநிலங்களுமே அமைதியை நிலைநாட்டிட தங்களுடைய முழு முயற்சியை முன்வைக்க வேண்டும். குறிப்பாக மக்கள்கள் தங்களுடைய போராட்டங்களை கைவிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். அதே போல உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இது போன்ற போராட்டங்கள் நடத்தப்படுவது ஏற்புடையதல்ல என்று தங்களுடைய கண்டனத்தை முன்வைத்துள்ளனர். அதே போல 2 மாநில அரசுகளுமே இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையான, அதாவது காவிரி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 20 நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் 2 மாநிலங்களுமே தங்களுடைய தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கவும், அதுவரை தங்களுடைய மக்கள்களை அமைதி காத்திடவும் 2 மாநிலங்களும் ஒற்றுமையுடன் அமைதியை காத்திட 2 மாநில அரசுகளும் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தங்களுடைய உத்தரவில் இன்று பிறப்பித்துள்ளனர். அரவிந்த், இப்போ தமிழ்நாட்டில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. இது பற்றி நீதிபதிகள் ஏதாவது தெரிவிச்சிருந்தாங்களா? நீதிபதிகள் இது போன்ற போராட்டங்களுக்கோ இது போன்ற ஒரு பந்துக்கோ தடை விதிக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நடக்குமேனால் அது கண்டிக்கத்தக்கது எனவும், அதே போல 2 மாநில அரசுகளுமே பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்காத வண்ணம் அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று தங்களுடைய உத்தரவில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது இது போன்ற வன்முறைகள் கட்டுக்கடங்காமல் போய் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கப்படும், அதே போல உயிர்கள் பலியாவதும் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அது நடக்குமேனால் அது ரூல் ஆஃப் லா எனப்படும் சட்டத்தின்படி ஆட்சி என்ற நிலைக்கே எதிரானதாகும். எனவே அதனை என்றைக்குமே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மக்கள் தங்களுடைய அதிருப்தியை, தங்களுடைய எதிர்ப்புகளை காட்ட வேண்டுமானால் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அப்படி தங்களுக்கு ஏதேனும் அதிருப்தி இருந்தால் 2 மாநில அரசுகளுமே இந்த வழக்கின் அடுத்த விசாரணையான, அதாவது காவிரி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையான செப்டம்பர் 20 2 மாநில அரசுகளுமே தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்கலாம் எனவும் அவர்கள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.